மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில தலைவர்கள் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். அவர் முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு நடந்திருக்கிற முதல் சந்திப்பு இது. அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கோரிக்கைகள், பிரச்சனைகள் சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக வேலையின்மை என்பது இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையிலேயும் ஏற்கனவே இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அதிலே கூடுதலான கவனத்தை தமிழ்நாடு அரசாங்கம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்திருக்கோம். குறிப்பாக பள்ளிகள், கல்லூரிகளில் நிறைய காலியிடங்கள் இருக்கிற காரணத்தினால் கல்வி தரம் என்பது பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது. கல்வி நிலையங்கள் திறந்தாகிவிட்டது, அடுத்து கல்லூரி திறக்க இருக்கிறது. ஏற்கனவே ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தியிருக்கக்கூடிய தேர்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகள் சம்பந்தமாகவும் உடனடியாக அரசு தலையிட்டு தேர்வு எழுதியவர்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் மூலமாக கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பது உட்பட வேலையின்மை என்கிற பிரச்சனையை தீர்வு காணக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசுடைய நிதிநிலை அறிக்கையில் பல புதிய அறிவிப்புகளை தமிழக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், இளைஞர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அரசுடைய நிதிநிலை அறிக்கை இருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் என்பது பொதுவாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சிங்கப்பெண் படை என்று சொல்லி அந்த பெண்கள் மீது, குழந்தைகள் மீதான குற்றங்களை தடுப்பதற்கென்றே ஒரு சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பது என்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர்கள் எல்லாம் ஏற்கனவே காவல்துறையில் இருந்தவர்கள் தான் இதற்கு பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பெண்கள், குழந்தைகள் மீதான குற்றங்களை புரிந்து கொண்டு பாலின சமத்துவம் போன்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த காவலர்கள் பணியாற்ற வேண்டியிருக்கிறது. ஆகவே சிங்கப்பெண் அதிரடிப்படையில் உள்ள அந்த அதிகாரிகளுக்கு, அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பயிற்சி அளிப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு சிறப்பு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மிக முக்கியமாக தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்பது ஏற்கனவே மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான விதிகள் தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்னும் உருவாக்கப்படவில்லை. அதற்கான விதிகளை உருவாக்குகிற போது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சங்க தலைவர்களையும் அழைத்து அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் நடத்தி தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கத்தக்க வகையில் அந்த விதிமுறைகள் என்பது உருவாக்கப்பட வேண்டும். ஏற்கனவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உருவாக்கியிருக்கிற அந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்பது தொழிலாளர் நலனுக்கு விரோதமானது. ஆகவே எக்காரணம் கொண்டும் அதை அப்படியே அமுல்படுத்துவது என்கிற அணுகுமுறையை தமிழ்நாடு அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடாது. ஏற்கனவே கேரள மாநில அரசாங்கம் நீதிபதி கோபால் கவுடே என்பவர் தலைமையிலே ஒரு குழு அமைத்து இந்த சட்டம் சம்பந்தமான ஒரு முழுமையான ஆய்வினை நடத்தி தொழிலாளருடைய உரிமைகளை பாதுகாக்கத்தக்க வகையில் பல பரிந்துரைகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே நீதிபதி கோபால் கவுடே அவர்களுடைய அந்த பரிந்துரையை தமிழ்நாடு அரசாங்கம் பெற்று தொழிற்சங்க தலைவர்களோடும் கலந்துரையாடல் நடத்தி அந்த விதிகளை உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலமைச்சர் அவர்களிடத்தில் சொல்லியிருக்கோம். இவை அனைத்தையும் மிகவும் நிதானமாகவும் ரொம்ப பொறுப்பாகவும் நாங்கள் சொன்ன அனைத்து கோரிக்கைகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நிச்சயமாக உங்களுடைய எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் சந்திக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் கோரிக்கைகளை நீங்கள் சொல்லலாம் என்கிற முறையில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காவிரி சம்பந்தமான பிரச்சனையில் முதல் தடவையாக தமிழக வரலாற்றில் ஒரு மாறுபட்ட கருத்துக்கள், பல்வேறு கட்சிகள், விவசாய சங்கங்களுக்கும் அரசுக்குமான ஒரு மாறுபட்ட கருத்து என்கிற ஒரு சூழல் என்பது இப்போதுதான் ஏற்பட்டிருக்கிறது. வேற எத்தனை முரண்பாடுகள், மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் காவிரி போன்ற பிரச்சனைகளில் ஒத்த கருத்தோடு தான் இதுவரை தமிழகம் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த சூழல் என்பது நல்லதல்ல, தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு நல்லதல்ல. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திடீரென்று ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்ததும் அதிலே மேகதாட்டு அணை சம்பந்தமாக புதிதாக ஒரு நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும் என்று சொன்னதும் தமிழ்நாட்டிலே இருவேறு கருத்துக்கள் உருவாவதற்கான காரணமாக அமைந்துவிட்டது. ஆகவே வழக்கமாக இந்த மாதிரியான தீர்மானங்கள் வருவதற்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி ஒரு ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய நிலையை வெளிப்படுத்துவது என்பதுதான் இதுவரைக்கும் வழக்கமாக இருந்திருக்கிறது. நடந்தவையாக இருக்கட்டும். இப்போது இப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்பட்டுவிட்ட சூழ்நிலையில் ஒத்த கருத்தை உருவாக்குவதற்கு அனைத்து கட்சிகள், அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தி இது எந்த அடிப்படையில் அரசு அதை ஏற்றுக்கொண்டது அல்லது எந்த அடிப்படையில் அரசு அந்த முடிவுக்கு வந்தது என்பதை விளக்குவதன் மூலமாக ஒரு ஒருமித்த காவிரி சம்பந்தமான பிரச்சனையில் ஒருமித்த கருத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துவது என்பது மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக விரைவில் அனைத்து கட்சி, அனைத்து விவசாய சங்க கூட்டத்தை
நடத்துவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடுத்தடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் சம்பந்தமாகவும் தொடர்ச்சியாக நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து வற்புறுத்தோம். அதே மாதிரி பட்ஜெட் சம்பந்தமாகவும் அநேகமாக இந்த மாத இறுதியில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்பாகவும் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் சம்பந்தமாக நிச்சயமாக முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் வற்புறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.